வணக்கம் மாணவர்களே, 25 மில்லிமீட்டர் டயாமீட்டர் ராட் மற்றும் 100 மில்லிமீட்டர் நீளத்தில் உள்ள கட் ஆக்மே த்ரெட் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை சக் மற்றும் சென்டர் இடையே ஜாபை அமைத்தல், சேஞ்ச் கியர் மற்றும் கியர் பாக்ஸ் லிவரின் நிலையை அமைத்தல், எக்ஸ்டர்னல் ஆக்மே த்ரெட்டை வெட்டுதல். மெட்டீரியல்ஸ் அண்ட் equipment: large lathe machine, lead screw, Acme thread cutting tool, threading die, calipers or micrometers. Process: ஜாபை 4 jaw independent சக்கில் பிடிக்கவும் மற்றும் ட்ரூ செய்யவும். டூலை சரியான சென்டர் ஹைட்டிற்கு அமைக்கவும். ஜாபின் ஒரு எண்டை ஃபேஸ் செய்யுங்கள். சாத்தியமான நீளத்திற்கு டயாமீட்டர் 36 மில்லிமீட்டர் டர்ன் செய்யவும். முனைகளை 2x45 டிகிரியில் சாம்பர் செய்யுங்கள். ஜாபை தலைகீழாக செய்து ஹோல்ட் செய்யவும். மொத்த நீளம் 160 மில்லிமீட்டர் வரை முடிக்கவும். எண்டை சென்டர் ட்ரில் செய்யவும். ஜாபை சக் மற்றும் சென்டர் இடையே பிடிக்கவும். மில்லிமீட்டர் நீளத்தை 128 மில்லிமீட்டராக டர்ன் செய்யவும். ஸ்டெப் டர்ன் செய்யவும் மற்றும் டயாமீட்டர் 20 மில்லிமீட்டர் நீளத்திற்கு மாற்றவும். ஜாபின் தலைக்கும் த்ரெட்டட் பகுதிக்கும் இடையில் 8 மில்லிமீட்டர் அகலத்திற்கும் ஒரு அண்டர் கட் செய்யவும். படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி 2x45 டிகிரியில் மற்றும் 3x45 டிகிரியில் சாம்பரை உருவாக்கவும். டூல் போஸ்டில் ஆக்மே த்ரெட்டிங் டூலை அதன் சரியான நிலையில் பிடிக்கவும். எக்ஸ்டர்னல் ஆக்மே த்ரெட்டை வெட்டுங்கள். த்ரெட்டின் உருவாக்கத்தை சரிபார்க்கவும். இந்த வீடியோவில் சக் மற்றும் சென்டர் இடையே ஜாபை எவ்வாறு அமைப்பது, சேஞ்ச் கியர் மற்றும் கியர் பாக்ஸ் லிவரின் நிலையை எவ்வாறு அமைப்பது மற்றும் எக்ஸ்டர்னல் ஆக்மே த்ரெட்டை எவ்வாறு வெட்டுவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.